கலியின் மிகுதியையும் எதிரிகளையும் வென்ற பல்லவ நாட்டு மன்னன் ஐயடிகள் பெருமான், தன் நேர்மையான அரசதடியால் நாட்டை ஆண்ட மன்னன், சிவபெருமானின் நீதிமான். செல்வம் மற்றும் புகழுடன் பூமியில் ஒவ்வொரு வாழ்க்கையும் பெருமை மற்றும் அமைதியுடன், பகைகளின் துருவங்களுடன் வென்று நீதி மேலோங்கி, புனித வேத ஞானத்துடன் தனது நறுமணத்தை பரப்பும் பெரிய சைவத்துடன் எங்கள் அய்யனார் மண்ணை ஆண்டார். அரசன் அரச கிரீடம் இறைவனுக்குச் சேவை செய்வதில் ஒரு தடையாக இருப்பதாக உணர்ந்து இறைவனை புகழ்ந்து பாடி வணக்கம் செலுத்த விரும்பினான். அவர் தனது மகனுக்கு அரச சிம்மாசனத்தை அளித்து அவர் விரும்பிய வழியில் இறைவனுக்கு சேவை செய்யப் புறப்பட்டார். அவர் தனது தங்க நிற மெட்டி முடியின் மீது சந்திரனை ஆபரணமாகக் கொண்ட இறைவனின் இருப்பிடங்களுக்குச் சென்று ஒவ்வொரு முறையும் ஒரு விஎன்பிஏ தமிழ்க் கவிதையின் 4 முக்கிய கட்டுமானங்களில் ஒன்று பாடி தனது இதயத்தை திருடும் அழகை பரிமாறினார். பல்லவ ராஜ்யத்தின் அரசன் பிரபஞ்ச நாட்டிய மன்னனின் சிதம்பரத்திற்குச் சென்று வணக்கம் செலுத்தி அங்கு நடனமாடும் அமிர்தத்தை அருந்தி மணம்மிக்க விஎன்பிஏ என்ற தனது புனித மலரை அதற்கு வழங்கினார். அந்த புண்ணிய ஸ்தலத்தில் சில காலம் தங்கி இறைவனை வணங்கி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனின் எண்ணற்ற தலங்களுக்கு யாத்திரையைத் தொடர்ந்தார். அவரது வணக்கங்கள் நீண்ட காலமாக நடந்து அவர் தனது புனித பாதத்தின் கீழ் இறைவனின் தேசத்தில் இறைவனின் அன்பர்களின் கூட்டத்தை அடைந்தார். அரச இன்பங்களையும் பெருமைகளையும் விட்டுவிட்டு கடவுளின் புகழை பாடி வந்த காடவ மன்னன் ஐயடிகள் காடவர்கோன் என் அய்யனாரின் பேரன்பு மனதில் நிலைத்திருக்கட்டும்.